ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது, எப்படி அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ அது என்ன மீனிங் அதெல்லாம் பார்ப்போம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட் நீங்கள் எக்லிப்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டு வீடியோஸில் பார்த்தோம் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, எப்படி ஜாவாவும் எக்லிப்ஸும் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். எக்லிப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஐக்கானை ஓப்பன் பண்ணிட்டா அது வந்து ஒர்க் ஸ்பேஸ் எதை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டமில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு நேம் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ண உடனே அந்த பாத்தை மட்டும் அதில் கொடுத்துருங்க. ப்ரௌஸ்ன்னு கொடுத்து நீங்கள் என்ன ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ஃபோல்டராக க்ரியேட் ஆகிடும். அதை வந்து இனிமேல் அந்த ஃபோல்டரை வந்து எக்லிப்ஸ் வந்து டேக் கேர் பண்ணும். அதுக்குள்ளே நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி நான் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணிட்டேன் எக்லிப்ஸ் ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிகரேஷன் மட்டும் பண்ணிடலாம். இதில் நம்ம ஜேடிகே வந்து என்ன ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம் எக்லிப்ஸை யூஸ் பண்ண சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் வந்து ஜேடிகே 21 இன்ஸ்டலேஷன் பார்த்தோம்ல. ஸோ இங்கே வந்து அதை எக்லிப்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணுறதுன்னா விண்டோங்கிற ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரிஃபரன்சஸ் லாஸ்ட்டாக இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஜாவான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கம்பைலர்னு அதில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கம்பைலர் லேட்டஸ்ட் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட் 21 தான் இருக்கும். அப்படி இல்லை ஓல்டு எக்லிப்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது 1.8 இல்லை 17 பாயிண்ட் பண்ணும். உங்கள் ஜேடிக்கு எதுவோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி கம்பைலரை வந்து மாற்றிட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. அது ஒரு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து இன்ஸ்டால்டு ஜேஆர்இ. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பை டிஃபால்ட் எக்லிப்ஸ்குள்ளேயே ஒரு ஜேஆர்இ இருக்கும், அதை வந்து அது பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இல்லை அது எனக்கு வேணாம், நான் வந்து ஜேடிகே 21 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக இந்த செக் பாக்ஸை நான் மாற்றி கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இது ஆடே பண்ணலை இன்னும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆடு கொடுத்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல ஜேடிகே 21 அந்த பாத் எங்கே இருக்கோ அந்த பாத்துக்கு போயிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்தமாரி இது ஆட் ஆகிடும் அந்த லொக்கேஷன். இதில் சிக்குள்ளே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே ஜாவாக்குள்ளே ஜேடிகே 21ங்கிற அந்த ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த பாத்தை இங்கே கொடுத்துட்டு செக் பாக்ஸை பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அதோட இங்கே ஜஸ்ட் அப்ளை கொடுத்துட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம எக்லிப்ஸில் வந்து எந்த ஜேடிகே யூஸ் பண்ணுறோமோ அது வந்து கான்ஃபிகர் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அது எல்லாத்துக்கும் அந்த ஜேடிகே 21 யூஸ் பண்ணிட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இங்கே ஃபைலுக்கு போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மேலே வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஜாவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐக்கான்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அதில் வந்து இந்த வெறும் ஜேன்னு போட்டு இருக்குல்ல ஒரு ஐக்கான். ஸோ அது பெர்ஸ்பெக்டிவ். இதெல்லாம் என்ன பெர்ஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாவா இனா என்டர்பிரைஸ் எடிஷன். நீங்கள் வந்து பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ்லாம் பில்ட் பண்ண போகிறீங்க, வெப் அப்ளிகேஷனில் பேக் அண்ட் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் பில்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்டெல்லாம் யூஸ் பண்ணி, இல்லாட்டி மேவன் ப்ராஜெக்ட் அப்படிலாம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணணும். இல்லை இப்போ தான் பிகின் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ தான் லேர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நமக்கு அந்த ஜாவா பெர்ஸ்பெக்டிவே ஓகே. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்லைட்டாக மாறும். ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஜாவாக்கு எது தேவையோ அது மட்டும் இங்கே விசிபிளாக இருக்கும். எப்போ வேணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். வேணும்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவுக்கு நமக்கு இந்த ஜாவா பெர்ஸ்பெக்டிவே போதும், அதனால் அதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபைலுக்கு போயிட்டு நியூ கொடுத்தீங்கன்னா ஜாவா ப்ராஜெக்ட்னு இப்போ ஆப்ஷன் காமிக்கிது பாருங்கள். முன்னாடி காமிக்கலை, ஏன்னா அப்போ பெர்ஸ்பெக்டிவ் வேறையில் இருந்துச்சு, டீபக் பெர்ஸ்பெக்டிவ் அதுலேயே இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஜாவான்னு மாற்றினோடனே ஜாவா ப்ராஜெக்ட்னு வந்துருச்சு. நான் வந்து இப்போ ஜாவா ப்ராஜெக்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ராஜெக்ட் நேம் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன கொடுப்போம், ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுப்போம். இதுதான் வந்து ப்ராஜெக்டோட நேமு. அதுவே வந்து ஜேஆர்இ வந்து 21 யூஸ் பண்ணிக்குது. என்ன சொல்லுதுன்னா எக்லிப்ஸ்லேயே உள்ள ஜேஆர்இ வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி போட்டிருக்கு. நான் வந்து என்ன கிளிக் பண்ணிக்கிறேன், யூஸ் டிஃபால்ட்டு ஜேடிகே 21 நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல அந்த ஜேடிகேவே யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி மாற்றிட்டேன் ஆப்ஷன். அப்போ உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆஸ் இட் இஸ் நம்ம எதுவும் இதெல்லாம் டச் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் இப்படி இருக்கும். எஸ்ஆர்சின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இது க்ரியேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அது யூஸ் பண்ணுற இது வந்து ஜாவா வந்து 21 வெர்ஷன். அதுக்குள்ளே சோர்ஸ்னு ஒன்று இருக்குது, இதில் மாடியூல் info.java இருக்குது. இது சும்மா ஒரு
நமக்கு யூஸ் இல்லை இந்த ஃபைல்னால. இப்போ இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராமை ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னா, எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் தேவை. நம்ம ப்ராஜெக்டில் வந்து பேக்கேஜ் வச்சுக்கிறது நல்லது எப்போவுமே. ஸோ நம்ம இப்போ பேக்கேஜ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து என்னென்ன டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வந்து பேசிக்காக ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், நியூன்னு போட்டு நியூ பேக்கேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து காம் டாட் கோட் ஃபார் கேஷ் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இது எது காம்னா என்னென்னா, நார்மலாக பேக்கேஜ் நேமோட கன்வென்ஷன் என்னென்னா, எல்லா கம்பெனியும் இப்போ கூகுள் கம்பெனி இருக்குன்னா அவங்களோட கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா காம் டாட் கூகுள் அப்படின்னு வைப்பாங்க. அதாவது google.com தானே நார்மலாக வெப்சைட் நேமு, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடணும் காம் டாட் கூகுள். எதுக்காகனா யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இப்போதைக்கு நம்ம கோடிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் நீங்களே வந்து பெரிய டெவலப்பர் ஆகிடுவீங்க. இப்போ நீங்களே வந்து ஓப்பன் சோர்ஸ் கோடிங்லாம் பண்ணுவீங்க, இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த ஃபேங் கம்பெனிஸு, மேங் கம்பெனிஸ் அதெல்லாம் போய் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற அந்த இப்போ கூகுளே ஒரு கோடிங் பண்ணுறாங்க ஜாவா வச்சு அப்படிங்கும்போது அதை வந்து பப்ளிக் யூஸ் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து யூனிக்காக இருக்கணும். காம் டாட் கூகுள் டாட் அந்த அப்ளிகேஷன் என்னவோ அந்த நேம் அப்படி போட்டால் அது யூனிக்காக வரும். இல்லாட்டி அது வேறு யாராவது அந்த நேமை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ காம் டாட் கூகுள்ங்கிறது கூகுள் தான் யூஸ் பண்ணுவாங்க, வேறு கம்பெனிஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்தந்த கம்பெனிஸ் அவங்களோட தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இப்படி நம்ம நேம் கொடுக்குறோம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட்டு வந்து காம் டாட் கோட் ஃபார் கேஷ் அப்படின்னு நம்ம இங்கே கொடுக்குறோம். ஃபினிஷ் கொடுத்தப்புறம் பேக்கேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த ஐக்கான். ஏன்னா ஏன் ஒயிட் கலரில் இருக்குது, நார்மலாக அது வந்து அந்த ப்ரௌன் கலரில் காமிக்கும். இப்போ எதுவுமே அதில் ஜாவா ஃபைல்ஸே இல்லை, அதனால ஒயிட்டில் காமிக்கும் எம்டிங்கிறதுனால. அந்த பேக்கேஜை கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்து கிளாஸ் சின்னு இருக்குது பாருங்கள், அந்த நியூ கிரியேட் ஏ ஜாவா கிளாஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். அது வந்து என்ன கொடுப்போம், ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்து ஃபர்ஸ்ட்னு கொடுத்தாச்சு, நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஒன்று கவனிச்சிங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டாட் ஜாவான்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபைல் அதுவே ஓப்பனும் ஆகணும், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் பேக்கேஜ் காம் டாட் கோட் ஃபார் கேஷ், அதுதானே கரெக்டு தானே? அது ஃபர்ஸ்ட் லைனில் எப்போவுமே அந்த கிளாஸ் எந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்குங்கிறத கொடுத்துடணும். அது இப்படி தான், இதான் வந்து கோடிங். அதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இப்படி தான் நம்ம கொடுக்கணும். பேக்கேஜ்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ், பேக்கேஜுங்கிறது கீவேர்டு. இப்போ எக்லிப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கான்னு தெரில, கண்ட்ரோல் ப்ளஸ் அமுக்கினீங்கன்னா அதை வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பேக்கேஜ் காம் டாட் கோட் ஃபார் கேஷ்னு கொடுத்துருக்கோம். செமிகோலன் வச்சு முடிக்கணும். ஜாவாவோட எப்போவுமே கன்வென்ஷன் என்னென்னா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா செமிகோலன் கொடுத்துடணும். இந்தமாரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தெரியுதுல்ல, வயலட் கலரில், இதெல்லாம் என்னென்னா கீவேர்ட்ஸ்னு பேர். இதெல்லாம் பை டிஃபால்ட் ஜாவா க்ரியேட் பண்ணும்போதே இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் மீனிங் இருக்குதுன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து வேறு எதுவும் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. இதோட பர்பஸ் என்னவோ அதுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணலாமே தவிர இதே நேமை நம்ம வேறு ஏதாவது வேரியபிள்க்கோ அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வேரியபிளாக என்னென்னு நம்ம ஒன்றும் பார்க்கல, அதனால அவங்களுக்கு இப்போதைக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. பட் ஸ்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த பப்ளிக்கு, கிளாஸு, பேக்கேஜ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அதுக்கான இன்டென்டட் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது எதுக்காக யூஸ் பண்ணணும்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் தான் அதை வச்சு செய்ய முடியும், அந்த வேர்டை வச்சு. வேறு எதுவும் நம்ம அதை வச்சு யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாட் ஜாவா ஃபைல்குள்ளே என்ன கோடு இருக்குன்னா, பப்ளிக் கிளாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டு ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆசச் அப்போ இதை அப்படியே விட்டுருங்க. நான் எப்படி கோட் பண்ணுறதுன்னு நான் டைப் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபைனலாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட மோட்டோ என்னென்னா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வித்தின் ப்ராக்கெட்ஸில் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் இதில் போயிட்டு ஹலோ வேர்ல்டு கொடுத்தா ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க். இது ஃபைலை சேவ் பண்ணிடுறேன், கண்ட்ரோல் எஸ். அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன் as ஜாவா அப்ளிகேஷன் நான் ரன் பண்ண கீழே கன்சோலில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் உள்ள எந்த ஒரு கீவேர்டும் உங்களுக்கு புரியாட்டி பிரச்சனை இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கரெக்டாக. இப்போ நம்ம
எதுக்காக இங்கே பப்ளிக் அப்படின்னு சொல்லிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஃபர்ஸ்ட்ன்னு இருக்குல்ல, அதை பற்றியே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறோமோ இந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் வைக்கிறோம்ல, ஜாவா கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் டாட் ஜாவான்னு, அந்த ஃபர்ஸ்ட்டுங்கிற பேரில் தான் இங்கே பப்ளிக் கிளாஸ் இருக்கணும். ஓகேவா? அது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட்டு. நம்ம கிரியேட் பண்ணுற பப்ளிக் கிளாஸோட நேமும் அந்த ஃபைலோட நேமும் அந்த கிளாஸ் ஃபைலோட நேமும் மேட்சாக இருக்கணும், சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட்டுன்னு இருக்கு, இது நான் வேறு ஏதாவது கொடுத்தேன்னா எரர் காமிக்குது. ஏன்னா என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபைல் நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த ஃபைல் நேம் என்னவோ அதுக்கேற்ற நேம் தான் இங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது. ஃபைல் நேம் என்ன? ஃபர்ஸ்ட்டு. ஸோ நான் இந்த எஃப்டியை தூக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு, இப்போ எரர் போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெக்குயர்மெண்ட். இது கிளாஸ்ன்னு போட்டிருக்குல்ல, இது என்ன? நம்ம ஜாவாட்ட சொல்கிறோம் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணு, இந்த ஃபர்ஸ்ட்டுங்கிறது நத்திங் பட் இட் இஸ் எ கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் அவ்வளோதான். கிளாஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் இஸ் நத்திங் பட் இந்த ஃபைல் நேமோட பேரும் இந்த கிளாஸோட பேரும் சேமாக இருக்கணும். இது வந்து ரெண்டாவது. பப்ளிக்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே இந்த ஃபர்ஸ்ட் டாட் ஜாவா அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமா, நமக்கு இந்த கிளாஸை இந்த பேக்கேஜ் மட்டும் இல்லை, வேற யார் இந்த ப்ராஜெக்டில் உள்ள எந்த பேக்கேஜுக்குள்ள உள்ள எந்த கிளாஸால் வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும், பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா பப்ளிக்னு கொடுக்கணும். எனிபடி கேன் ஆக்சஸ், அதுதான் பப்ளிக்கோட மீனிங். அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் போகும்போது ஆக்சஸ் மாடிஃபையர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் வரும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அது என்னென்னு. இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பப்ளிக்னா எங்கேருந்து வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணலாம் அந்த பர்டிகுலர் கிளாஸை. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக. ஓகேவா? இப்போ பப்ளிக்கு, கிளாஸு, ஃபர்ஸ்ட்டு, இது மூணு பார்த்துட்டோம். எதுக்காகன்னு, பப்ளிக்னா எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம், கிளாஸ்னா கிளாஸ் கிரியேட் பண்ணுன்னு அர்த்தம், ஃபர்ஸ்ட்டுங்கிறது கிளாஸோட நேமு, ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். இதுதான் வந்து ஒரு பேசிக் கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இருக்கணும். ஜாவாவில் இது இப்படி தான் இருக்கணும். அடுத்து அதுக்குள்ளே அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறோம். மெத்தட்னா என்ன? அது வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை பண்ணணும், அவ்வளோதான். இப்போதைக்கு இவ்வளோ தான். ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மெத்தட்னா அது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து ரிப்பீட்டடாக நம்ம செய்யணும். இப்போ ஒரே ஆட் 2 நம்பர்ஸ்னு நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், நம்ம கோடிங் எழுதுகிறோம், திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இல்லாமல் அதுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோம்னா வேணுங்கும் போது கால் பண்ணிக்கலாம். அதை எத்தனை வாட்டி 1 lakh டைம்ஸ் சொன்னாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம், இல்லை 10 million டைம்ஸ் கால் பண்ணிக்கலாம். அது வந்து நாட் அ மேட்டர். ஜஸ்ட்டு நமக்கு ஒரு ரிப்பீட்டடாக ஒரு டாஸ்க்கு செய்யணும்னா அது வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு டாஸ்க் ஈஸி ஆகிடும். அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி வேணும் கால் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்னு ஒன்று பார்த்தோம். அந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் என்ன சொல்லியிருந்தோம், ஃபங்க்ஷன்ஸாகவே வச்சு எழுதுவோன்னு. ஃபங்க்ஷனும் மெத்தடும் சேம் தான். ஃபங்க்ஷன் சொன்னாலும் மெத்தட்னாலும் அது ஒரே இதுதான், ஒரே இதை டினோட் பண்ணுது. இங்கே நம்ம என்ன பண்ணிருக்கோம், மெயின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கோம் 5th லைனில். எதுக்கு நம்ம மெயின் கிரியேட் பண்ணுறோம், வேறு ஏதாவது நேம் கொடுக்கலாம்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம், ஆனால் அது ஒர்க் ஆகாது. ஏன்னா பை டிஃபால்ட் ஜாவாவில் வந்து பை டிஃபால்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமே மெயின் மெத்தடு தான். இந்த மெயின் மெத்தட்னு ஒன்று இல்லைன்னா அதை நீங்கள் ஜாவா அப்ளிகேஷனாகவே ரன் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரி பாயிண்ட்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏதாவது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வேணும். அதுக்கு வந்து மெயின்கிற மெத்தடை தான் என்ட்ரி பாயிண்ட்னு வச்சுருக்காங்க. அதனால் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகணும், இல்லை நீங்கள் ஏதாவது டாஸ்க்லாம் பண்ணணும்னா அந்த மெயின் மெத்தடுக்குள்ளே கொடுக்கணும். அதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மெயின் மெத்தடுக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா ஒர்க் ஆகிடும் அது. ஸோ அதுதான் மேட்ரு. இப்போ நம்ம வந்து மெயின் மெத்தட்னு கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே system.out.println hello worldனு போட்டிருக்கோம். இதை டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பப்ளிக்னா என்ன, எங்கேருந்து வேணாலும் கால் பண்ணலாம். ஓகே, இந்த மெயின் மெத்தடை எங்கேருந்து வேணாலும் கால் பண்ணலாம், அதுக்காக தான் பப்ளிக் கொடுத்துருக்கோம். ஸ்டாட்டிக்னு ஒன்று இருக்கே, இது என்னென்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போதைக்கு ஸ்டாட்டிக்னா என்னென்னா, ஒரு கிளாஸ் இருக்குது ஃபஸ்ட்டுன்னு, இந்த ஃபஸ்ட்டுங்கிற கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமையே இந்த மெயின் மெத்தடை ஆக்சஸ் பண்ணணும். ஜாவா அது ஜேவிஎம் அதை ஆக்சஸ் பண்ணணும்னா அப்போ இந்த மெத்தடை ஸ்டாட்டிக் மெத்தடாக கொடுத்தா தான் அது நடக்கும். இதை ஸ்டாட்டிக்காக கொடுக்கலன்னா இந்த ஃபஸ்ட்டுங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஜெக்டெல்லாம் எப்போ நம்ம கிரியேட் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி மெயின் மெத்தட் ரன் ஆகணும். ஏன்னா மெயின் மெத்தட் தான் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ஜாவா ப்ரோக்ராம்னே சொல்லிட்டோம். இது ஸ்டார்ட் ஆனால் தான் மற்ற வரைக்கும் பண்ண முடியும். இதையே நம்ம ஸ்டாட்டிக் இல்லாமல் நான் ஸ்டாட்டிக்காக கொடுத்துட்டோம்னா இந்த மெயின் மெத்தடை கால் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படும் தான். இதுவே ஸ்டார்ட் ஆகாமல் இதால் எப்படி இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்க முடியும் அதுக்கு முன்னாடி. ஸோ இதுதான் பேசிக் லாஜிக்கு.
நீங்கள் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபியூ டேஸ் ஜாவாவில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும். நான் இப்போ என்ன கான்செப்ட் சொல்கிறேன்னு அதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சிடும். இப்போதைக்கு ஒரு வாட்டி இந்த வீடியோ பாருங்கள். திருப்பி டவுட்ஸ் வந்துச்சுன்னா 1 or 2 times ரிப்பீட் பண்ணி பாருங்கள். இந்த கான்செப்ட் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சுனாலே எனக்கே இது ரொம்ப நாள் ஆனிச்சு இதெல்லாம் வந்து புரியறதுக்கு. ஸோ கொஞ்ச நாள் நீங்கள் கோடிங் பண்ணிங்கனாலே இது ஈஸியாக கேட்சப் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து ஸ்டாட்டிக்னா என்னென்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமையே யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் கிளாஸை யூஸ் பண்ணியே நம்ம வந்து அதில் உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த மெத்தடை ஸ்டாட்டிக் மெத்தட்னு கொடுத்துடணும். ஓகேவா? இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. வாய்டுனா என்னன்னா இந்த மெத்தட் எதை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வாய்டுன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா எதையுமே ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கும். வாய்டுனா என்ன நார்மலாக ஒன்றுமே இல்லாதது அப்படின்னு தான் சொல்கிறோம். எதுவுமே இல்லைன்னா அதை வாய்டுன்னு சொல்லுவோம், எம்டின்னு சொல்லுவோம். எம்டிக்கு பதிலாக இந்த வாய்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இந்த வாய்டுக்கு பதிலாக நம்ம இங்கே வேறு எது வேணாலும் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லாட்டி இன்ட் அப்படின்னு கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். நம்ம ஆனால் நார்மலாக என்ன கொடுப்போம்? வாய்டுன்னு கொடுப்போம். மெயின் மெத்தட் வந்து வாய்டில் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் தானே பண்ண போகிறோம், எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை. ரிட்டர்ன்ங்கிறதே என்ன தெரியுமா? ஒரு மெத்தட் ரன் ஆகிட்டு இருக்கு, அதோட வேலையை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எதை வந்து அனுப்பணும், எந்த ரிசல்ட் வந்து யாருக்கு அனுப்பணும், அந்த ரிசல்ட்டோட டைப் என்ன, அதுதான் ரிட்டர்ன் டைப்பு. அதை தான் இங்கே கொடுக்கணும். நார்மலாக மெயின் மெத்தட் எப்போவுமே நம்ம வாய்டுன்னு தான் வைப்போம். அது எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது, ஜஸ்ட்டு நம்ம சொல்கிற ஆக்டிவிட்டியை மட்டும் உள்ளே செய்யும், அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த 4 வேர்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 4 வேர்ட்ஸ் அப்புறம் மேலே உள்ள லைன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்புறம் உள்ள என்ன இருக்குது இது மட்டும் தான் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருக்கோம்ல, ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது நத்திங் பட் ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லை பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் ரன் ஆகணும்னா அதுக்கு வந்து இன்புட்டாக சம்டைம்ஸ் எதாவது தேவைப்படும். இன்புட் எதையாவது ஒன்று வாங்கி அது எதாவது ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் தரும். அவுட்புட் தருதோ தரலையோ சம்டைம்ஸ் இன்புட் அதுக்கு தேவைப்படும். என்ன இன்புட் தேவைப்படும் அப்படிங்கிற அந்த இன்புட்டோட டைப்பு, அதோட பேர், அதுதான் இங்கே டிஃபைன் பண்ணுறோம். அவ்வளோதான். நீங்கள் வேறு லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா அங்கெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் இருந்திருக்கும். ஜாவாலையும் இது இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரிங் அரே வந்து இங்கே கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஜாவா கிட்ட மெயின் மெத்தட்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அது வந்து என்ன இன்புட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் அரேவை வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். அதோட பேர் என்னன்னா ஆர்க்ஸ், ஏஆர்ஜிஎஸ், ஆர்கியூமெண்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் ஆர்க்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இந்த நேம் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட்டு இது ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான். இந்த ஆர்க்ஸுங்கிற பேர் வந்து எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரிங் அரே. இந்த ஸ்ட்ரிங் அரே வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரிங், அதாவது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்குங்கிறது எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். ஜாவா, சி, C++, பைத்தான் இந்த மாதிரி கொடுத்தோம்னா இதெல்லாம் தான் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கும்போம். நம்ம ஸ்ட்ரிங்கே என்னென்னு பார்க்கல ஒன்றும், அதனால் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸ்ட்ரிங் நத்திங் பட் ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ், அரே ஆஃப் கேரக்டர்ஸ் தான் வந்து ஸ்ட்ரிங்கும்போம். அது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டு, அது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து கமா செப்பரேட்டட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு விட்டிங்கன்னா அதுதான் வந்து ஸ்ட்ரிங் அரே. ஸோ அந்த அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இந்த மெத்தட் வந்து இன்புட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். புரியலைன்னா இன்னொரு வாட்டி ஃபஸ்ட்லேருந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். 5th லைன் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான லைனு. ஃபஸ்ட்டு நீங்கள் மெயினாக ஒன்று கற்றுக்க போகிறீங்க. என்னென்னா எப்படி பிரிண்ட் பண்ணுறது ஒரு டெக்ஸ்ட்டை அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? println அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். இங்கே மெத்தட் கிரியேட் பண்ணுறோம் மெயின்னு. இங்கே வந்து printlnங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். இந்த println மெத்தடுக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். அது என்ன ஆர்கியூமெண்ட்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது? ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற ஆர்கியூமெண்ட்டை இந்த println மெத்தடுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது என்ன சிஸ்டம் அவுட்டு அப்படின்னா, எடுத்தோடனே உங்களுக்கு அது ரொம்ப டீட்டெயிலாக தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் நம்ம பார்ப்போம் அது என்னென்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஹோவர் பண்ணும்போதே அது காமிக்குது java.lang சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கிளாஸ் இருக்குது. இந்த சீன் போட்டிருக்கு பாருங்க, கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் வச்சு தான், அந்த கிளாஸ் தான் இது. java.langங்கிற பேக்கேஜ்குள்ளே சிஸ்டம்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதுதான் இது. அவுட்டுங்கிறது என்னென்னா அவுட் இஸ் ஆஃப் டைப் வந்து பிரிண்ட் ஸ்ட்ரீம். அவுட்டுங்கிறது நத்திங் பட் அது ஒரு வேரியபிள். இங்கே எப்படி பார்த்தோம்? இந்த ஸ்ட்ரிங் அரே வந்து ஆர்க்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதேமாரி இந்த அவுட்டுங்கிறது ஒரு பேர், ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். அது என்ன டைப்னா அது பிரிண்ட் ஸ்ட்ரீம். நம்ம பிரிண்ட் தானே பண்ண போகிறோம். அந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கிளாஸ் அது.
பிரிண்ட் ஸ்ட்ரீம்ங்கிற கிளாஸோட ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான் இந்த அவுட். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த அவுட்டுங்கிறது பிரிண்ட் ஸ்ட்ரீம் டைப்னு பார்த்துட்டோமா, அதுக்குள்ளே தான் இந்த பிரிண்ட் எல்என்கிற மெத்தடே வந்து டிசைட் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே தான் எழுதியிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்ண போகிறோம் ஹலோ வேர்ல்டுன்னு. அது நம்மளாலே டேரெக்டாக பண்ண முடியாது. நமக்கு ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டம் அவுட்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. இப்போ நீங்களே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பிரிண்ட் எழுதணும்னாலே அதுக்கே உங்களுக்கு வந்து ஃபியூ ஹவர்ஸ் ஆர் டேஸ் கண்டிப்பாக ஆகும். நம்மளால ஏன்னா இது வந்து ஜாவா 1.0லேருந்து அவங்க இந்த மெத்தட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஈஸியாக நம்ம யூசர்ஸ் வந்து ஈஸியாக பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற டெவலப்பர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஜாவா கிரியேட் பண்ணவங்கலாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து இன்பில்ட்டாக நிறையா இப்போ பிரிண்ட்னா நமக்கு விஷுவலாக தெரியுது. நமக்கு இது எப்படி இங்கே ஸ்க்ரீனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, கன்சோலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இதுக்கு பேக்எண்டில் வந்து நிறையா ப்ராசஸ் நடந்திருக்கும். நம்ம கொடுக்குற வேர்டு வந்து எப்படி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பிஹைண்ட் த சீன்ஸ் போக போக கற்றுக்கலாம் என்னென்னு. இப்போதைக்கு இந்த பிரிண்ட் எல்என்கிற மெத்தட் வந்து அவுட்டுங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். system.out.println நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இல்லை நோட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போனாலும் system.out.println போட்டால் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிரிண்ட் எல்என்னை கண்ட்ரோலை கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஓப்பன் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஸ்ட்ரீம்னு ஒரு கிளாஸ் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இந்த பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸில் 1166 அந்த லைனில் போய் பார்த்தா ஒரு மெத்தட் இருக்குது. இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி ஜாவாவில் கிரியேட் பண்ணியே வச்சுருக்காங்க. அந்த println மெத்தடு ஒரு ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணுது. இந்த println மெத்தடை தான் நம்ம கால் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம அதை கால் பண்ணி ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோம். ஏன்னா அது ஸ்ட்ரிங்கை தான் அக்செப்ட் பண்ணுது, அதனால ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த அவுட்டுனா, இந்த அவுட்டை நான் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னு ஒரு கிளாஸ் ஓப்பன் ஆகுது, system.class. அதில் பார்த்தீங்கன்னா 171 லைனில் பிரிண்ட் ஸ்ட்ரீம்னு ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை நல்லுன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சிஸ்டம்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ஜாவா கிளாஸு. அந்த சிஸ்டம் கிளாஸ்க்குள்ளே அவுட்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் ஸ்ட்ரீம் வேரியபிள் இருக்குது. இந்த அவுட்டு வந்து இதோட டைப் வந்து பிரிண்ட் ஸ்ட்ரீமில், அந்த பிரிண்ட் ஸ்ட்ரீம்குள்ளே println ஒரு மெத்தட் அவைலபிளாக இருக்குது. அது ஸ்ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணும். அந்த மெத்தடை தான் நம்ம கால் பண்ணி சிஸ்டமுக்குள்ளே இருக்கிற அவுட்டுங்கிற அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற printlnங்கிற மெத்தடை கால் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு பாஸ் பண்ணோம்னா நமக்கு இங்கே கன்சோலில் ஹலோ வேர்ல்டுன்னு வருது. இது ஆக்சுவலாக நமக்கு சிம்பிளாக வந்துடுது. ஆனால் பிஹைண்ட் த சீன் இவ்வளோ திங்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம்குள்ளே அவுட்டுன்னு இருக்குது. அந்த அவுட் வந்து பிரிண்ட் ஸ்ட்ரீம் டைப்பு, அதுக்குள்ளே printlnங்கிற மெத்தடு இங்கே தான் பண்ணுது பாருங்கள். ரைட் எல்என்னு இது இன்னொரு மெத்தடை கால் பண்ணுது. இங்கே பிரிண்ட்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ நம்ம அனுப்புகிற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி நியூ லைனுக்கு அனுப்புறது. இதெல்லாம் தான் இது பண்ணுது. ஸோ இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக அப்புறமா பார்க்கலாம் ஃபியூச்சர் கிளாஸஸில். இப்போதைக்கு பேசிக்காக இது தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக ஒரு லைனை பிரிண்ட் பண்ணணும்னா ஜாவாவில் நீங்கள் இத்தனை லைன்ஸ் எழுதியிருக்கணும் கண்டிப்பாக. இப்போ சில பேர் நினைக்கலாம், பைத்தானில் வந்து இதே பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் பிரிண்ட்டுன்னு போட்டு நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு போட்டாலே வந்துடுமே, அப்போ ஏன் நம்ம ஜாவா கற்றுக்கணும், ஜாவா ஏன் படிக்கிறோம், ஏன் ஜாவாவில் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா, இவ்வளோ பெருசாக இருக்கிறது இதுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா இதில் வந்து இது என்ன ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு இதை சொல்லிட்டோம்ல. ஜாவாவை எல்லாமே கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் அது ஒர்க் ஆகுது. மெயினாக இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதனால தான் நம்ம முதல்ல பிரிண்ட் பண்ணணும்னா கூட ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த கிளாஸ்க்குள்ளே மெயின் மெத்தட், அதுதான் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம், அதை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த system.out.printlnங்கிற ஸ்டேட்மெண்ட்டை போட்டு நம்ம பிரிண்ட் பண்ண பார்க்குறோம். இதை பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக ஹலோ வேர்ல்டு ஃப்ரம் கோட் ஃபார் கேஷ் அப்படின்னு நான் டெக்ஸ்ட்டை மாற்றிட்டு சேவ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அங்கே போயிட்டு ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் ஹலோ வேர்ல்டு ஃப்ரம் கோட் ஃபார் கேஷ் அப்படின்னு இங்கே கன்சோல் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நீங்களுமே உங்கள் சிஸ்டமில் இதுமாரி ஏதாவது சேஞ்ச் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். ஸோ பிரிண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.